ஹாய் ஹலோ வெல்கம் டு சுவையும் வசனியும் சேனலுங்க. இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன கொடுத்து விட்டோம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்துட்டு தக்காளி சாதம், அவரைக்காய் பொரியலுங்க. மதிய லஞ்சுக்கு வந்துட்டு கொஞ்சமாக மாதுளம்பழம், இந்த மூணுமே வச்சு மதியத்துக்கு கொடுத்து விட்டேங்க. காலையிலத்துக்கு வந்து கொஞ்சமாக பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுட்டுங்க, அது கூடவே மாதுளம்பழம் கொடுத்து விட்டுட்டேங்க. எங்கே போனாலும் முருகரோட தரிசனம் நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்குங்க. காலையிலேயே முருகரை பார்த்து ஒரு ஃபீலிங் கிடச்சிருச்சுங்க. இப்போது நம்ம தக்காளி சாதம் எப்படி செஞ்சேன்னு பார்த்துடலாம். கல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக கடுகு கடலப்பருப்பு சேர்த்துட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, அதையும் நல்லா வதக்கி விடணுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணுங்க. நம்ம வீட்லேயே ஹோம்மேடாக எல்லா மசாலாமே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாங்க, அதில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தாச்சுங்க. சில்லி பவுட்ரு 1/4 ஸ்பூனு, மஞ்சள்தூள் கொஞ்சம், இதெல்லாம் சேர்த்துட்டுங்க. தக்காளி வந்துட்டு ஒரு 3 தக்காளி வந்துட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க. நம்ம வீட்டுக்கு குழம்பு பவுட்ரு அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்க, அதில் வந்து ஒரு அரை ஸ்பூனும் கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்து தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அளவு தண்ணி ஊற்றிடலாங்க. அளவு தண்ணி ஊற்றிட்டு அரிசியை போட்டு மூடி வச்சா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிருங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்மளோட மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பட்டாணி வந்து வேக வச்சு தாளிக்க மாட்டேங்க, அப்படியே வந்துட்டு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து கொடுத்துருவாங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஈஸியான சமையல் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டெய்லி நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.